வணக்கம். இந்த பதிவு வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது. என்னன்னு சொன்னால், அங்கே வந்து அது நாங்கள் சொல்ல தேவையில்லை. இரவு பகல் பார்க்காம நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து எவ்வளவு கடினப்பட்டு உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை, மற்றது உங்களுடைய உணவை தியாகம் செய்து பணம் சம்பாதிக்கிறீங்க. சரியா? அந்த பணத்தை வந்து நீங்கள் திருப்பி வந்து அதை ஒரு தேவைக்கு உபயோகப்படுத்தும் போது அது உண்மையாக வந்து அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்த வகையில் உங்களுடைய உறவுகள்னு சொல்லி நீங்கள் தாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சொந்தங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு காணொலியை பார்த்த உடனே மனம் இறங்கி மனம் பதைச்சி அதை உடனே அனுப்புகிறீங்க. அதெல்லாம் மிக்க சந்தோஷம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற அந்த பணம் வந்து சரியான வழியில் போகுதான்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணும். இது சம்மந்தமாக நிறைய காணொலிகள் எல்லாரும் போட்டுட்டார்கள். ஆனால் நீங்கள் திருப்பி அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ அது வந்து எல்லாருக்கும் வந்தது போய் சேர்றதில்ல. எல்லாருமே வந்து இந்த சமூக வலத்தில் தான் பாவிக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐயா கஷ்டப்படுறார், ஒரு அம்மா கஷ்டப்படுறா, ஒரு இளம் பிள்ளை கஷ்டப்படுறோன்னு சொன்ன உடனே டக்குன்னு அங்கேருந்து பணத்தை வந்து உடனே அனுப்புகின்றார்கள். அதில் வந்து நாங்கள் பிள்ளை சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால், இங்கேருந்து கதைக்கக்கூடிய ஆட்களும் அப்படித்தான். இந்த யூடியூப்னு சொல்லக்கூடிய அதான் நான் கதைக்க வரேன். அந்த மாதிரி கதைகளை வந்து அவர்கள் கதைச்சி அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்களை போட்டு உங்களை காட்டி இதண்டைகளை யாரெண்டாலும், அது நீங்கள் அங்கே இருக்கிற ஆக்கள் இல்லை, இங்கே இருக்கிற ஆக்களும் பார்த்த உடனே வந்து அதை வந்து உடனே மனம் இறங்கி ஒரு கட்டாயம் வந்து உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து உடனே வரும். இது அவர்களுடைய அந்த என்னென்னு சொல்கிறது, பிஸ்னஸ் ட்ரிக் மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றை வந்து விளங்கி கொள்ளணும். ஒரு சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, எல்லா வகையான கட்டமைப்பும் கொண்ட ஒரு அலுவலகத்திலேயே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே ஒரு பிரதேச செயலர் இருப்பார், அதுக்குள்ள கணக்காய்வாளர், கணக்காளர் என்று சொல்லி எல்லாரும் இருக்கத்தக்கனையா. சில நேரங்களில் அங்கே வந்து இந்த சிசிடிவி கேமரா கூட இருக்கும். சரியான ஒழுங்கு என்னென்னு சொல்கிறது, அந்த பதிவேடுகள் இருக்கும். அதை விட அந்த பற்றுச்சீட்டுகள் எல்லாமே முறையாக பேணப்பட்டு இருக்கின்ற ஒரு முறையான அலுவலகத்திலேயே எத்தனையோ கோடி ரூபா ஊழல் நடக்குது. இவ்வளோ காசு அடிக்கிறார்கள். இவ்வளவு தூரம் தனியாக ஒரு அரசாங்க செயலத்தில் மட்டும் இல்லை, அரசாங்கத்தின் திணைக்களங்களில் மட்டும் இல்லை, தனியார்லையும் கூட எல்லா சரியான பதிவுகள் இருக்க தகனையாகவே களவான பற்றுச்சீட்டுகள் கணக்குகள் எல்லாம் எழுதி இவ்வளவோ கணக்குகளை கையாளும் போது இங்கே எந்த விதமான கணக்கு பதிவுகளும் இல்லை, ஒரு பதிவேடுகள் இல்லை, காசு வாரதுக்கும் போகிறதுக்குமான ஒரு கணக்கு வழக்கு எதுவும் இல்லை, யாரும் வந்து அங்கே முகாமைத்துவம் பண்ணுறது கிடையாது, ஒரு கணக்காய்வு கிடையாது. தனி ஒரு நபர்கள் தாங்களே காசு எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு வெறும் காணொலியை மட்டும் நம்பி இது நீங்கள் அனுப்புறது 5 ரூபா 10 ரூபா இல்லை, எத்தனை கோடி ரூபா. இப்போ நான் என்னென்னு சொன்னேன், நான் கூட வந்து இப்போ கடந்த தினங்களில் வந்து ஏற்பட்ட அந்த கைதின் பின்னால் வந்த அந்த காசு என்னென்னு சொல்கிறேன், அந்த பணத்தின் பெறுமதியை வந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் நினச்சேன் ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்குள்ள தான் அப்படியான ஒரு லட்சக்கணக்கில் தான் அவங்க கையாடி இருப்பாங்கன்னு நினச்சா, இது கோடிக்கணக்கான பணங்கள் வந்து இந்த மாதிரி கையாடப்பட்டிருக்கான்னு சொன்னால் பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து யாருடைய பணம்? சிறு இவ்வளவு பணத்தை வந்து இந்த மக்கள் வந்து இப்படி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி போயிருக்குது? அப்போ நீங்கள் உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லல, நீங்கள் உதவி செய்யுங்கோ, சரியான கணக்குகளை போனுங்கோ. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக உதவி செய்யுங்கோ. அதுவும் வந்து நேரடியாக உதவி செய்கிறது நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து உதவியை வந்து பல பேரிடம் கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கே வந்து காசு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், உதவி என்பது வந்து இந்த உதவிகள் கிடைக்க வழிகிட்ட பிறகு தான் எங்களுடைய மக்கள் சோம்பறிகளாகி இங்கே வந்து நிறைய என்னென்னு சொல்கிறோம், இந்த மாதிரி மோசடிகள் எல்லாம் வந்தது. முந்தி இந்த மோசடிகள் இல்லை. என்ன அதுக்காக நாங்கள் சொல்லல அது முந்தி வந்து இந்த யூடியூப் எல்லாம் இல்லைத்தானே அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லாமல் இல்லை. எங்களுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, நாங்கள்லாம் உழைச்சி வாழணுமென்ற ஒரு நிலையில் இருந்தால் எல்லாரும் உழைச்சி வாழுவார்கள். சரியா? அப்போ நீங்கள் உழைச்சி வாழக்கூடிய ஆக்களுக்கு, அதாவது வந்து ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லாரும் வந்து நீ யார் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருவார்கள். உதவி செய்ய வேண்டிய ஆக்கள் யாருன்னு சொன்னால் வேலைக்கே போக முடியாது. இப்போ உதாரணமாக நான் ஒரு சில காணொளி பார்த்துருந்தேன்.
ஒரு 65-70 வயசு ஒரு முதிய பெண் ஒரு ஆள், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேரும் வந்து வேறு திருமணம் செய்து போயிட்டார்கள். அந்த பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு 7 வயசுன்னு சொல்லி 3 பிள்ளைகளை வச்சு வளர்க்குற அந்த அம்மம்மாவுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா அவள் வந்து வேலைக்கு போக முடியாது, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப முடியாது. அப்படியானவர்களை தெரிஞ்செடுத்து கொடுங்கோ. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்கோ, வீட்டுக்கு உதவி செய்யாதீங்கோ. நீங்கள் வீட்டு திட்டம் கொடுக்குறார்கள், இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய பணத்தை விரயமாக்காதீங்கோ. நீங்கள் அதை சேமித்து வச்சுட்டு நாட்டுக்கு வரும்போது நீங்கள் நேரடியாக பார்த்து உதவி செய்யுங்கோ. ஆக்களை விசாரித்து ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னால் உடனே செய்யாதீங்கோ, அதுக்கு ஒரு காலம் எடுங்கோ. ஒரு 10 நாள் 15 நாள் திருப்பி 2-3 பேர்கிட்ட விசாரியுங்கோ, ஊரில் விசாரியுங்கோ. ஆக்களை கொண்டு விசாரித்து அந்த உதவியை கொடுங்க. ஒரு பெரிய தொகையை கொடுக்குறேன்னு சொன்னால் அதை திருப்பி கடன் அடிப்படையில் கொடுங்க. இப்போ உதாரணமாக ஒரு தொழில்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா காசு கொடுக்குறீங்க, இல்லை 10 லட்சம் ரூபா காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அவைகிட்ட வந்து அந்த பேங்கில் கேட்குற மாதிரியான ஒரு பிளானிங்கை கேளுங்க. எப்படி திருப்பி அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு வருமானம் வந்து எப்படி ஈட்டுவீங்க, அப்போ அந்த வருமானத்துலேருந்து எப்படி எங்களுக்கு திருப்பி செலுத்துவீங்கன்னு சொல்லி திருப்பி கடன் அடிப்பில் கொடுங்க. சும்மா கொடுக்க வேண்டாம். அந்த காசு உங்களுக்கு சும்மா கிடைக்கவில்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசு. அந்த காசு ஒரு ஆளுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு ஆள் முன்னுக்கு வாராருன்னு சொன்னால் கடன் அடிப்படையில் கொடுத்ததான் முன்னுக்கு வருவீங்க. 5 லட்சம் ரூபா காசு கிடைக்குன்னு சொல்லி அதை வாங்கி செலவழித்து போட்டு அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். இப்போ இந்த இவ்வளவு கோடி ரூபா காசு கொடுத்து யார் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு நீங்கள் இன்றைக்கு தொழில்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க? நானே வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு மாடு வாங்கி கொடுத்தது, கோழி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் பார்த்துருக்கணும். இங்கே அவர்களெலாம் பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டார்களா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஒரு இதை பார்க்கல. அப்படி நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் முன்னுக்கு தெரியும். ஆனால் நீங்கள்லாம் அதை ஒன்றிணைஞ்சு ஏதோ ஒரு வகையில் செய்யலாம். கடைசி வரைக்கும் இடையில வந்து ஒரு தரகர வைக்காதீங்கோ. தரவுகளை வேணுமெண்டா நீங்கள் ஆக்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கோ. அந்த பணத்தை வந்து நேரடியாக நீங்கள் செலுத்துங்கோ. அதுவும் வந்து உடனே செலுத்த வேண்டாம். கணக்க கேள்விகளை கேட்டு அலசி ஆராய்ஞ்சு கொடுங்கோ. ஏன்னு சொன்னால் இது வெறும் பணம் அல்ல. இந்த பணத்துக்கு பின்னால் நீங்கள் அனுப்புகின்ற இந்த பணத்துக்கு பின்னால் உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது, குடும்பத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து நீங்கள் தியாகம் செய்து நீங்கள் போகுங்க. உங்களோட நித்திரை இருக்க போகுது. நிறைய சந்தோஷங்கள், நிறைய தியாகங்களுக்கு பின்னால் வரதான் இந்த பணம். அதை வந்து அநியாயமாக இந்த மாதிரி அனுப்பி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போகிறது வந்து எவ்வளோ பெரிய மன வருத்தம். தயவுசெய்து இதை நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் செயற்படுங்கோ. இதை வந்து எல்லோருக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்தி, அதாவது வந்து இப்படி இந்த மாதிரி அனுப்ப வேணாம்னு சொல்லுங்க. அதுக்காக வந்து நாங்கள் இங்கே இருக்கிறவர்களை வந்து என்னென்னு சொல்கிறது, குறை சொல்கிறோம்னு சொல்லி இல்லை. இப்படி வந்து ஒரு ஆள் வந்து செய்யக்க மெட்டவையும் பார்த்து ஏதோ நாங்கள் யூடியூப்பில் உழைக்கலாம்னு சொல்லி வராங்க. யூடியூப்பில் உழைக்கிறேன்னு சொன்னால் சொந்த கருத்துக்களை சொல்லி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் உழையுங்கள். அது யாரும் வேணாம்னு சொல்லலை. இந்த மாதிரி எண்ணூறாக்களுடைய அந்த கண்ணீரை வந்து படமாக்கி அவர்களுடைய வறுமையை வந்து ஒரு கருப்பொருளாக வச்சு அவர்களுடைய பர்சனல் லைஃப், அவருடைய சொந்த வாழ்க்கையை வந்து படம் போட்டு காட்டி சட்டத்துக்கு முன்னாலேயும் என்னென்னு சொல்கிறது, சட்டத்தின் பிடியில் வந்து சிக்கி எல்லாத்தையும் ஒரு சமூக சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலைமை வந்து சரியில்லை. இது வந்து உண்மையாக வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் தான் கொண்டு முடிய போது. செய்கிறவர்களுக்கும் ஆபத்து, இந்த காணொளிகளுக்கு முகத்தை காட்டுறவர்களுக்கும் வந்து ஆபத்து. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய வறுமைகளை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய சொந்த விவரங்கள், உங்களுடைய வறுமை, அந்த பிரச்சனைகளை நீங்கள் பணத்துக்காக வந்து வழியில் சொல்லி இன்றைக்கு அந்த நிலைமை முந்தி இப்படி இல்லாமல் இருக்காது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களை முகத்தை காட்ட விரும்ப மாட்டாங்க. சொந்த பேரில் ஒரு கணக்கு வச்சுருந்தா கூட அதை காட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க இளம் பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி இந்த பணத்துக்காக தங்களுடைய முகத்தையும் காட்டி தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, மனைவியின் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கி சமூகம் எங்கே போகுதுன்னு தெரியல. இது தயவு செய்து செய்யாதேங்கோ. அதுக்காண்டி நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழியில் தான் செய்கிறோம்னு சொல்ல வேண்டாம். அது வந்து உங்களால் முடியும். நீங்கள் உழைச்சி சாப்பிட முடியும். உழைக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். நன்றி.